ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் ஒரு வீடியோ பார்த்தோம். சபு சங்கர் அவர்களை பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. போன ஆட்சியில் உதயநிதி 30,000 கோடி, அப்புறம் மருமகன் ஸ்டாலின் ஒரு மருமகன் வந்து 30,000 கோடி சமாளிச்சிருக்காங்கன்ட்டு. யார் சொன்னது இதுன்னா? நானும் சொல்ல, சபு சங்கர் சொல்ல. உண்மையார் சொன்னதுன்னா பிடிஆர். டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தார் பிடிஆர்னு ஒருத்தர். அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காரு. அந்த பணத்தெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு இப்போ வச்சுக்கிட்டு யோசிக்கிறாங்களாம். ரீல்ஸ் போட்டு டிவிக்கையில் இருக்கிற எம்எல்ஏஸ் எல்லாம் ரீல்ஸ் போட்டு பண்ணுறாங்கல்ல, அவங்களாம் நம்ம காசு கொடுத்த வேலைக்கு வாங்கினா எப்படி இருக்கான்ட்டு. அதுதான் ரெண்டு கட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க, டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும். இது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? காசு கொடுத்து வேலைக்கு வாங்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. லாஸ்ட் 10 to 15 டேஸாக வந்து அந்த பேச்சுக்கள் போயிட்டுருக்கு. எத்தனை கோடி வேணாலும் கொடுங்க, டிவிக்கு இருக்கிற எம்எல்ஏஸ்லாம் வேலைக்கு வாங்கணும், நம்ம இந்த ஆட்சி ரொம்ப நாளாக நீடிக்கக்கூடாதுன்னு பிளான். பார்த்தீங்களா எதுக்கு ஊழல் செய்கிறாங்கன்னு? பார்த்தீங்களா, இதுக்கு தான் ஊழல் செய்கிறாங்க. திமுக வச்சு அதிமுக வச்சு இதுக்காக தான். நம்மளுக்குன்னு ஒரு பிரச்சனை வருமா, காசு தூக்கி போட்டு நம்ம அந்த இடத்துல நிற்கணும். திஸ் இஸ் கால்ட் கரப்ஷன். இதுக்காக தான் அவங்க கரப்ஷன் பண்ணுறாங்களே. முக்கியமாக சாலிடாக போன 5 வருஷத்தில் வந்து சாலிடாக ஸ்டாலின் ஒரு மருமகன் 30,000 கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்கிற அவருக்கு தெரியாதுன்னு எவ்வளோ இருக்கும்? எங்கேயா இப்போ 30,000 கோடி 30,000 எதனா கண்ணில் காட்டுங்கய்யா. 30,000 கோடிக்கு போயிட்டாங்க. எனக்கு ஒரு 3 லட்சம் கொடுங்கப்பா. மைக் இல்லாமல் யூடியூப்பில் வீடியோ போட்டுட்ருக்கோம். ஒரு மைக்கே வாங்கிக்கிறேன் நான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு சின்ன கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.